வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு ஜூம் ஆப் மூலமா உங்களுக்கு மீட்டிங் நடத்தப்படுது. எல்லாரும் நீங்க இதை அட்டென்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் என்ன யுத்தங்கள் இருக்கு, என்ன வியாதிகள் இருக்கு, என்ன பலகீனங்கள் இருக்கு, நான் சவால் விட்டு உங்களுக்கு நான் சொல்றேன், எந்த வியாதியோட நீங்க இருந்தாலும் அந்த வியாதிகள் சுகமாகிறது, எந்த பிரச்சனையோட நீங்க இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சுகமாகிறது, விடுதலையாகிறது. சுகத்தை எதிர்பார்க்கிறீங்களா? விடுதலையை எதிர்பார்க்கிறீங்களா? அற்புதங்களை எதிர்பார்க்கிறீங்களா? வாழ்க்கையில A to Z நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? நீங்க எதிர்பார்க்கிற அத்தனை காரியங்களுக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஒரு பெரிய ப்ரொஃபட்டிக் என்கவுண்டர் உங்களுக்கு உண்டாகிறதை, உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் மாறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால எல்லாருமே நீங்க கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ரெகுலரா நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி, புதிதாய் பார்க்கிறவர்களும் சரி, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காகவே இதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் தாவீத எப்படி ஒரு பெரிய அழைப்புக்காக, அந்த ராஜாங்கிற அந்த அழைப்புக்காக ஆண்டவர் எப்படி ஆயத்தப்படுத்தினார், அவனை தயார் பண்ணாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதாவது தாவீத ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ராஜாவாகும்படிக்கு அவர் அழைச்சிருந்தாரு, அபிஷேகம் பண்ணி இருந்தாரு. அபிஷேகம் பண்ண ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவனை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தினார். அந்த மிகப்பெரிய அழைப்புக்காக ஆண்டவரே ஆயத்தப்படுத்தினார். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் முன்குறித்திருக்கிறார், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்படி அழைச்சதனால அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு அப்படின்னா, நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இப்போ ஆண்டவரே நம்மளை என்ன பண்றாரு அப்படின்னா, தாவீதை எப்படி ஆயத்தப்படுத்தினாரோ அப்படித்தான் நம்மளையும் ஆயத்தப்படுத்துகிறார். தாவீதை எப்படி ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மார்க்குவின் புத்தகம் படிக்க வேண்டாம், 4ஆம் அதிகாரம் 26 29 வசனம் வரையில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு உவமையை சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குங்கிறத குறித்து சொல்றாரு. அதை சொல்லும் போது தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மனுஷன் என்ன பண்றான், அவன் நிலத்துல விதைய விதைக்கும்படிக்கு அவன் கடந்து போறான். அவன் நிலத்துல விதைய விதைச்சதுக்கு அப்புறம் போய் ராத்திரி போய் அவன் தூங்கிடுறான். தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு அவன் என்ன பண்றான், அவன் விழித்து போய் கண் விழித்து போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவனுக்கு பார்க்கும்போது என்ன ஆகுதுங்க, அந்த விதை போட்ட முதல் நாள்லயே இல்ல, அந்த விதை எப்போ முளைக்கணுமோ அப்போ முளைக்குது. அவனுக்கு தெரியாத விதமாய் முளைக்குது. என்னதுங்க, அவன் வேலை விதை விதைக்கிறது மட்டும்தான் அவனுடைய வேலை. அவன் விதை விதைச்சிட்டு அவன் போய் தூங்கிட்டான். தூங்கிட்டு அவன் பார்க்கும்போது என்ன நடக்குது, அவன் பார்க்கிற நேரத்தில் அங்க அவனுக்கு தெரியாத விதத்துல அந்த விதை முளைக்க ஆரம்பிக்குது. இங்க இங்கிலீஷ் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, ஜீசஸ் said the farmer knows not how, எப்படி அது முளைச்சது அப்படின்னே தெரியாத விதத்துல அந்த விவசாயி எப்படி அந்த விதை முளைச்சது அப்படின்னே தெரியாத விதத்துல அந்த விதை முளைத்தது அப்படின்னு சொல்றாரு. இப்போ விதை முளைத்து பயிராகுது. பார்த்தீங்களா? பயிராகிறதுனா என்னதுங்க, விதை முளைக்குது, செடி வளருது, செடி வளர்ந்து பெரிய செடி ஆகுது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுங்க, அது காய் காய்க்குது, அது பூ பூக்குது, காய் காய்க்குது, அது ஒரு கதிரை உண்டாக்குது. பார்த்தீங்களா? அந்த பயிரை கொடுக்குது. பார்த்தீங்களா? அந்த பயிர் உண்டாகிறதுக்கு ஒப்பாகத்தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யமானது ஒரு விதைய விதைச்சு அது பயிர் வர்ற வரையில் என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் நீங்களே தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறீர்கள். நீங்களே தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யமே உங்களுக்குள் இருக்கிறது. நீங்களே தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறீர்கள். இப்போ அபிஷேகிக்கப்பட்ட
அழைக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட ஜனங்களாகிய நீங்க எல்லாரும் என்ன ஆயிடுறீங்க அப்படின்னா, எப்படி ஒரு விதை விதைக்கப்படுது அது மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கப்பட்டு 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 உங்க இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறார், நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதை பக்குவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதை உழுது 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 நிலத்தை பக்குவம் பண்ற மாதிரி ஆண்டவர் உங்க இருதயத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எதினால் சுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னா, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வார்த்தையினால் தானே. இவ்வளவு நேரம் நீங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தீங்க, இப்பொழுதே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பார்த்தீங்களா? அப்போ திருவசனம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய இருதயத்தை சுத்திகரிக்குதுங்க. அதுதான் நிலம் உழப்படுதல். அங்க விதைக்கப்படுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையும் என்ன பண்ணுதுங்க, 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிற மாதிரி நமக்குள்ள இருந்து பலன் உண்டாகிறது. நீங்க எந்த அளவுக்கு நல்ல நிலமோ அந்த அளவுக்கு, உங்க இருதயம் எந்த அளவுக்கு நல்லதா இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க பலனை கொடுப்பீங்க. நீங்க 30 கொடுக்க போறீங்களா, 60 கொடுக்க போறீங்களா, 100 கொடுக்க போறீங்களாங்கிறது உங்க நிலம், உங்க இருதயம் கீழ்ப்படிதலோடு இருக்கிறதா, உண்மையோடு இருக்கிறதா, தாழ்மையோடு இருக்கிறதா, பெருமை இல்லாம இருக்குதா, இது மாதிரி ஒவ்வொன்றும் பரிசுத்தமாய் நாம் வாழ்கிறோமா, இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியும். ஆண்டவர் என்னெல்லாம் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரோ அந்த சுபாவ மாற்றங்கள் எதையெல்லாம் ஆண்டவர் சொல்றாரோ அந்த சுபாவ மாற்றங்கள் எல்லாம் இருதயத்துல வர 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 அது எதனால வருது? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க 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 நமக்கு வாழ்க்கை மாற்றம் உண்டாகுது. இப்போ இந்த வாழ்க்கை மாற்றம் உண்டாகிற போது என்ன நடக்குதுங்க, நம்ம 1 30 ஒரு வசனத்தை உள்ள நான் போட்டுட்டேன்னா 30 பலன் வரும் உங்களுக்குள்ள இருந்து, 1 60 பலன் வரும், 1 100 பலன் வரும். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகர்களாகவே ஆகி இருக்க வேண்டியதான நீங்க இன்னும் பாலுண்கிற பிள்ளைகளாகவே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ பிரியாணி திங்க வேண்டிய வயசுல இன்னமும் நீங்க என்ன பண்றீங்க, பால் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் தொடர்ந்து போடப்பட்ட அஸ்திபாரத்தையே திரும்ப 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 இயேசு உன்னை சுகமாக்குவார், இயேசு உன்னை விடுதலையாக்குவார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதமும் செய்வார் அப்படின்னா இது யாருக்கு சொல்ல வேண்டியது அப்படின்னா, இந்த வார்த்தையை இயேசுவை அறியாதவர்களுக்கு நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாகர வரையிலும் இதையே தான் நம்ம சபைகளில் பேசிட்டு இருக்காங்க. சாகர வரையிலும் நாங்கள் இதையே அந்த ஆணா போடுறதுக்கே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அதில் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் 100 மடங்கு பலன் கொடுக்கிற நிலமாக உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்க இருதயத்தை அவருடைய வசனத்தினாலே அவர் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார், அதை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்ன ஆகுதுங்க, உங்களுக்குள்ள ஒரு பெரிய விளைச்சலை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த இரவுல அவன் தூங்கி பகல்ல கண் விழித்து பார்க்கிற போது அவனுக்கு தெரியாத விதமாய் அந்த விதை முளைச்சு அது பயிராகிறதுக்கு மாதிரி தான் உங்களுடைய எதிர்காலமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ இதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தாவீதை ஒவ்வொரு நாளும் அவனுடைய அழைப்புக்காக ஆயத்தப்படுத்தினார். அவன் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சாதாரண சின்ன பையனாய் இருந்த, ஆடுகள் மேய்ச்சிட்டு இருந்த அந்த சின்ன பையனை தான் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அவர் அழைத்து அபிஷேகம் பண்ணுகிறார். எதுக்காக அப்படின்னா, அவனை ஒரு பெரிய ராஜாவாக்குகிறதற்காக அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த மிகப்பெரிய காரியத்துக்காக அபிஷேகம் பண்ணின தேவன் உங்களையும் பெயர் சொல்லி அழைத்து அபிஷேகித்து அவர் என்ன பண்ணி இருக்கிறாருங்க, உங்களை ஒரு அழைப்புக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் உங்களை நடத்திட்டு இருக்கார். சரி, ஓகே. இந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். இந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டானே, அபிஷேகம் பண்ணது உடனே ராஜாவாக்கிட்டாரா? அவ திரும்பவும் போய் என்னதான் பண்ணிட்டு இருந்தான்,
ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தான். ஆண்டவர் தாவீதை எப்படி உருவாக்கினார்னா, அவனை ரகசியமாய் உருவாக்கினார், அமைதலாய் உருவாக்கினார். அவனை ஆண்டவர் எப்படி ரகசியமா உருவாக்கினாரோ, அமைதலா உருவாக்கினாரோ, அந்த மாதிரி தான் ஆண்டவர் உங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். வெளிப்படையா உங்களுக்குள்ள ஆண்டவர் எப்படி உங்களை உங்க அழைப்பை நோக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறாருங்கிறது உங்களுக்கே தெரியாது, எனக்கு கூட தெரியாது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, உங்கள் அழைப்பை நோக்கி முன்னேறி போவதற்கு, அந்த அழைப்பை அடைவதற்கு ஆண்டவர் என்ன செய்துட்டு இருக்கிறாருங்க, அந்த பெரிய காரியங்களை செய்வதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார், ரகசியமாக உருவாக்குகிறார், அமைதலாக உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. இப்போ இவனை ஆண்டவர் தாவீதை தனிப்பட்ட விதத்துல உருவாக்கினாரு, அமைதலாய் உருவாக்கினாரு, கண்ணுக்கே தெரியாத விதத்தில் உருவாக்கினார். இப்படித்தான் ஆண்டவர் நம்மையும் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ தாவீதை ஆண்டவர் ஒரு பெரிய ராஜாவாக உருவாக்கினாரு. இந்த பெரிய ராஜாவாக உருவாக்குறதுக்கு ஆண்டவர் பல ஆண்டுகள் காலத்தை எடுத்துக்கொண்டார். பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு அவனை உருவாக்குறாரு. இப்போ அவனை அந்த ராஜாவாகிறதற்கு அவனை தகுதிப்படுத்துகிறார். என்ன பண்றாருங்க, தகுதிப்படுத்துகிறார். அதே மாதிரி அவனுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமாக, ஆண்டவருக்கு மகிமையை உண்டாக்கக்கூடிய குணாதிசயங்களாக மாறத்தக்க விதத்தில் அவனுடைய குணாதிசயங்கள்ல மாற்றங்களை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அழைப்பை நோக்கி நாம் கடந்து போகணும் அப்படின்னா, அல்லது உங்க வாழ்க்கையில அழைப்பை நோக்கி போனா எல்லாமே வந்துருங்க. நல்ல கவனிங்க. இந்த தாவீது ஆடு மேய்க்கிறவனாவே இருந்தா என்ன பண்ணிட்டு இருப்பான்? 10 ஆடு, 50 ஆடு, 100 ஆடு, 500 ஆடு, இப்படித்தானே அவன் பெருகிட்டு போயிருந்திருப்பான். இப்போ அவன் என்ன ஆயிட்டான்? ஒரு ராஜாவாகிற போது அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஆடு, மாடு, மனுஷங்க, தங்கம், வைரம், பணம் எல்லாமே யாருக்கு சொந்தமாயிருச்சுங்க? எல்லாமே தாவீதுடைய ஆளுகைக்கு உட்பட்டதா மாறிடுச்சா? அப்போ அந்த ஆடு மேய்க்கிற சாதாரண மனுஷனா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு போறான். ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டு அந்த ஆடுகள் பெருகுகிறத பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். அந்த ஆடுகள் கூட அவனுக்கு சொந்தமல்ல, அவங்க அப்பாவுக்கு சொந்தம். அந்த அப்பாவுக்கு சொந்தமான ஆடுகளை இவன் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவன் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்னவா இருக்கிறான்? அங்க ஒரு மேய்ப்பனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா நாளுக்கு நாள் என்ன ஆகுது? ஆண்டவர் அவனை உருவாக்கி அவனை அந்த ராஜாங்கிற அந்த அந்தஸ்துக்கு கொண்டு வரத்துக்கு அவனை அமைதலா ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு பல ஆண்டு காலங்களை எடுத்துக்கொள்ளுகிறார். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கிற அழைப்பையும் நிறைவேற்றுகிறதற்கு என்ன ஆகணுங்க? அங்க நீங்க எப்படி தாவீது உருவாக்கப்பட்டானோ அதே போலத்தான் நீங்க உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இந்த தாவீது அவன் என்னாச்சுங்க, அழைப்புல போய் உட்காரும் போதுதான், எப்போ ராஜாவாக அழைக்கப்பட்டான், அழைப்புல போய் உட்காரும் போதுதான் என்ன ஆனா, அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தவன் அந்த அந்தஸ்துல இருந்து உயர்த்தப்பட்டு ராஜாங்கிற அந்தஸ்துக்கு கடந்து வருகிறான். இந்த 2 அந்தஸ்துக்கும் இங்க இருந்து கீழே இருந்து மேல வர இதுவரையிலும் அவன் வர்றதுக்கு சில ஆண்டுகள் அவனை ஆண்டவர் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாருங்க. இப்போ அவனுக்கு எல்லாமே வந்துருது. நீங்க ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீங்களா? கடன் இல்லாத வாழ்க்கையை எதிர்பார்க்கிறீங்களா? நீங்க செழிப்பான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறீங்களா? சுகமான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறீர்களா? பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீங்களா? நீங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அது எல்லாம் எப்ப வருதுன்னா, அவன் எப்படி அழைப்புல போய் உக்காந்ததுதான் அவன் அந்தஸ்தே உயர்ந்தது. அது மாதிரி நீங்க அழைப்புல செயல்பட ஆரம்பிக்கிற போதுதான் உங்களுக்குரிய அழைப்பை நோக்கி நீங்க முன்னோக்கி போக போகத்தான் உங்க அந்தஸ்து உயருகிறது. ஹல்லேலூயா. செழிப்பு எப்ப வருது அப்படின்னா நீங்க மேல போகணுங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் எப்ப வருதுன்னா நீங்க மேல போகணும். அப்போ அப்படி நீங்க மேல உயர்ந்துட்டு போறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக அவருடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் அடங்கி இருந்து கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் பல ஆண்டுகளாக அவனுடைய உள்ளான தகுதிகளை உருவாக்குகிறார்.
தாவீதுக்குள்ள ஒரு ராஜானா எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு, அவனுக்கு என்னெல்லாம் ஒரு ராஜாவா இருக்கணும்னா அவனுக்கு என்னெல்லாம் குணம் இருக்கணும், அந்த குணத்தை உண்டாக்குறதுக்கு அந்த உள்ளான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும், அந்த தகுதிகளை உருவாக்குறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சில ஆண்டுகளாக அதை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அவனுடைய குணாதிசயங்களை ஆண்டவர் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் அவனுக்கு என்னெல்லாம் வந்துச்சோ அத்தனையையும் யூஸ் பண்ணாருங்க. ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சோ அத்தனையையும் யூஸ் பண்ணி தாங்க அவனை ராஜாவாக்குனார். அவனுக்கு பலவிதமான உபத்திரவங்கள் வந்தது. அந்த உபத்திரவத்தையும் ஆண்டவர் அவனுடைய அழைப்பு ராஜாவாக்குகிறதற்காக அந்த உபத்திரவத்தையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். அதே மாதிரி அவனுக்கு பல வெற்றிகள் வந்தது. அந்த வெற்றிகள் எல்லாம் அவன் ராஜாவாகிறதற்கு அவனை தகுதிப்படுத்தினது. அதே நேரத்தில் அவனுடைய உறவுகளுக்கு மத்தியில பிரச்சனைகள் வந்தது. என்ன வந்ததுங்க? உறவுகளுக்கு மத்தியில பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அவர் அவனை ராஜாவாக்குகிறதற்காக பயன்படுத்தினார். அவனுடைய தனிமையை கூட என்ன பண்ணாருங்க, ராஜாவாகிறதற்காக ஆண்டவர் பயன்படுத்தினார். அதே மாதிரி அவன் பண்ண தவறுகளை கூட என்ன பண்ணாருங்க, அவனை ஒரு ராஜாவாய் இருப்பதற்கு தகுதிப்படுத்துகிறதற்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த தவறுகளின் மூலமாக கூட அவனை கற்றுக்கொள்ள வைத்து, அதனாலதான் நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்றான். தவறுகளின் மூலமாக கூட ஆண்டவர் என்ன செய்தாருங்க, அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறாருங்க. அவனுடைய முட்டாள்தனத்தை கூட ஆண்டவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. எதை பயன்படுத்தினாருங்க? அவனுடைய முட்டாள்தனத்தை கூட, அவனுடைய வாழ்க்கையில வந்த அந்த முட்டாள்தனத்தை கூட ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, பயன்படுத்தி அவனை ராஜாவாக்கினார். அதே போல அவன் காட்டி கொடுக்கப்பட்டான். அவன் காட்டி கொடுக்கப்பட்டதை கூட கர்த்தர் பயன்படுத்தினாருங்க. அதை பயன்படுத்தி அவனை ராஜாவாக்கினார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒண்ணு வந்துச்சுன்னா ஐயோ அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிடுறோம்ல. நம்ம எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறோம், சோர்ந்து போகிறோம். நாம ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் நம்ம அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துடுறோம். பெரிய விஷயம் வந்தாலும் என்ன பண்றோம், அப்படியே படுத்தே கடந்துடுறோம், எந்திரிக்க கூட மாட்டேங்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய நன்மையாகட்டும் தீமையாகட்டும் வெற்றியாகட்டும் தோல்வியாகட்டும், இது எல்லாமே ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறதற்காக வருகிறது. ஹல்லேலூயா. இது எதையுமே ஆண்டவர் கொண்டு வரதில்லை. தீமையானவைகளை ஆண்டவர் கொண்டு வரதில்லை. பிசாசோ மனிதர்களோ நமக்கு என்ன கொண்டு வர்றாங்க, தோல்விகளையும் உபத்திரவங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருகிற போது அது எல்லாமே ஆண்டவர் உங்களை அங்க என்ன பண்றாருங்க, ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு நேராக உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எழும்புகிறதற்காக உருவாக்குகிறார். நீங்க கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த அழைப்புக்கு நேராக கடந்து போகிறதற்கு ஆண்டவர் உருவாக்குகிறார். உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கு, என்னெல்லாம் விருப்பம் இருக்கு, நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும், இப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், பைபிள்ல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இவ்வளவு ஆசீர்வாதங்களை சொல்லுது, இப்படி நான் வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, வாக்குத்தத்தங்களை கர்த்தர் பண்ணி இருக்கிறார் இல்லையா, அது எல்லாத்தையும் அடையறதுக்கு நீங்க பல உபத்திரவங்களையும் பாடுகளையும் எதிர்மறையானவைகளையும் ஆசீர்வாதமானவைகளையும் எல்லாத்தையும் கடந்துதான் வர்றீங்க. அதை கடக்கும் போது அதன் வழியாக கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அது வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, கர்த்தர் இதன் மூலமாக என்னுடைய விசுவாசத்தை பயிற்றுவிக்கிறார்னு நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இதன் மூலமாக கர்த்தர் என்னை உருவாக்குகிறார்ங்கிறத நீங்க நம்பணும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த எல்லா குவாலிஃபிகேஷன்ஸ் மூலமாகவும் ஆண்டவர் அவனை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஜெபம் பண்ணலாமா? ஒரு பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே தாவீத ஒரு மிகப்பெரிய ராஜாவாக்குறதுக்கு அவனுடைய உள்ளான தகுதிகளை நீங்க உருவாக்குனீங்க ஆண்டவரே. அவனுடைய சுபாவத்தை உருவாக்குனீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவன் வாழ்க்கையில வந்த எல்லா காரியங்களையும் உங்க நாம மகிமைக்கென்றோம் அவன் ராஜாவாகிற அந்த அழைப்புக்கு நேராக கடந்து போகிறதுக்கு ஒன்றும் அதை நீங்க யூஸ் பண்ணீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவன் வாழ்க்கையில கடந்து வந்த உபத்திரவங்கள் வெற்றிகள், உறவுகளுக்கு இடையில வந்த பிரச்சனை போராட்டங்கள், அவனுடைய தனிமை, அவனுடைய தவறுகள், அவனுடைய முட்டாள்தனங்கள், அவன் காட்டி கொடுக்கப்பட்டது
இது மாதிரி எல்லா காரியத்தின் மூலமாகவும் அவனுடைய உள்ளான குவாலிபிகேஷன்ஸ, உள்ளான தகுதிகளை நீங்க உருவாக்குனீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் பார்த்து கொண்டிருக்கிற வெற்றிகளும் தோல்விகளும், பிரச்சனைகளும் போராட்டங்களும், சமாதானமும் நன்மையும் ஆசீர்வாதங்களும் எல்லாமே என் வாழ்க்கைய உருவாக்கி கொண்டிருக்கிறது. என் இருதயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனக்குள்ள, என் உள்ளான மனசுல ஆழமா நீங்க கிரியை செய்துட்டு இருக்கீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உள்மனத்துல காணப்படுகிற, ஆழ் மனதுல காணப்படுகிற எல்லா காயங்களும் ஆறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, எல்லா பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா உள்ளான காயங்கள், உள்மன காயங்கள் எல்லாம் இப்பொழுது ஆறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உள்ளான காரியங்கள்ல வெற்றி பெறட்டும் ஆண்டவரே. உள்ளான தகுதிகள் எல்லாம் ஆண்டவரே அது பலப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு ஜூம் ஆப் மூலமா உங்களுக்கு மீட்டிங் நடத்தப்படுது. எல்லாரும் நீங்க இதை அட்டென்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில என்ன யுத்தங்கள் இருக்கு, என்ன வியாதிகள் இருக்கு, என்ன பலகீனங்கள் இருக்கு, நான் சவால் விட்டு உங்களுக்கு நான் சொல்றேன், எந்த வியாதியோட நீங்க இருந்தாலும் அந்த வியாதிகள் சுகமாகிறது. எந்த பிரச்சனையோட நீங்க இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சுகமாகிறது, விடுதலையாகிறது. சுகத்தை எதிர்பார்க்கிறீங்களா? விடுதலையை எதிர்பார்க்கிறீங்களா? அற்புதங்களை எதிர்பார்க்கிறீங்களா? வாழ்க்கையில A to Z நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? நீங்க எதிர்பார்க்கிற அத்தனை காரியங்களுக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஒரு பெரிய ப்ரொஃபட்டிக் என்கவுண்டர் உங்களுக்கு உண்டாகிறதை, உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் மாறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால எல்லாருமே நீங்க கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ரெகுலரா நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி, புதிதாய் பார்க்கிறவர்களும் சரி, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காகவே இதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்.